نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கணிந்து கொண்ட நடிகார்களே, அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுக்கு பிறகு ஆரம்பிக்கிற முதல் வகுப்புல நம்ம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் அனைவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் இறைவனுக்கு தேடியவளாக இந்த வகுப்பை நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் இன்ஷால்லா ஒரு டைம் ரீகால் பண்ணிடுவோம். முன்னாடி நம்ம நிறைய லெசன் நடத்திருந்தோம், அதுல இருந்து சின்ன ஒரு ரீகால் பண்ணலாம்னு சொல்லி நான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு மாசத்துக்கு மேல கேப் விட்டனால சில பேருக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கலாம், சில பேருக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கலாம். அதனால ஒரு ரீகால் பண்ணிட்டு நம்ம அடுத்த கிளாஸ் அடுத்த சப்ஜெக்ட் நம்ம ஆரம்பிப்போம். சரி, ஓகே. நான் எடுக்கிற பாடம் அரபு இலக்கண பாடம் நடத்திட்டு இருக்கேன். அரபு இலக்கணம் 2 வகையாக இருக்குது. ஒண்ணு இல்முன் நஹு, அடுத்தது இல்மு சர்ஃப். இல்மு சர்ஃபுக்கு நம்ம இன்னும் தொடவே இல்லை. இல்முன் நஹு பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இல்முன் நஹுல முதலாவது பாடம் கலிமா பத்தி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இத இப்ப நான் சொல்ல போறது இல்ல, உங்கள யாரோ ஒருத்தர் தான் இதுக்கு டெஃபினேஷன் கொடுக்க போறீங்க. யார் கொடுக்குறீங்க? யாராவது டெஃபினேஷன் கொடுக்குறீங்களா? யாராவது கொடுக்காருந்தா மைக் அன்மியூட் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் கொடுங்க. அது யாருமே கொடுக்கல அப்படின்னா நீங்க சேட் பண்ணுங்க, நானே இன்ஷா அல்லாஹ் நடத்துறேன். என்னச்சுமா, யாராவது கொடுக்குறீங்களா? விளக்கம் கொடுக்குறீங்களா? சாலிகா கொடுக்குறீங்களா? விளக்கம் கொடுக்குறீங்களா? எப்படி ஒரு கேக்குறீங்க? இஸ்மு ஃபஅல் அர்ஃப் எப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப களிமா 3 வகைப்படும். களிமா என்பது வார்த்தை, நம்ம பேச்சு வழக்கத்திற்கும் எழுத்து வழக்கத்திற்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. களிமா 3 வகை. அதுல முதலாவது இஸ்மு, இரண்டாவது ஃபஅல், மூன்றாவது ஹர்ஃப். இஸ்மு அப்படின்னா இரண்டாவது ஃபியல், மூன்றாவது ஹர்ஃப். இஸ்மு அப்படின்னா நம்ம பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய, இல்ல நம்ம பெயர் சொல்லி நம்ம எடுக்கக்கூடிய பொருளோ, மனிதன், விலங்கு, இடம், இது போன்ற எல்லாத்தையுமே இஸ்முங்கிறது குறிக்கும் பெயர் சொல். ஃபியல் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல்களை குறிக்கக்கூடியதுதான் ஃபியல். ஹர்ஃப் அப்படிங்கிறது இடைச்சொல்லாக கருதப்படும். இது இஸ்மோ சேர்ந்தா மட்டும்தான். ஹர்ஃப் அப்படிங்கிறது தனியா இருந்தா பொருள் தராது. இது எந்த காலத்துடனும் சேராது. சரி, வேற யாராவது இஸ்மினுடைய வகைகள் சொல்றீங்களா? இஸ்மினுடைய 4 வகைகள் பத்தி யாராவது சொல்றீங்களா? இஸ்மினுடைய 4 வகைகள் பத்தி யாராவது சொல்றீங்களா? டெஃபினேஷன் கொடுக்குறீங்களா? தௌலத் பி சிஸ்டர் கொடுக்குறீங்களா? இன்ஷால்லா டெஃபினேஷன் கொடுக்குறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷால்லா இஸ்மு இஸ்மு அப்படிங்கிறது இது காலத்தை பற்றி நம்மளுக்கு வெளிப்படுத்தாது. இஸ்முல 4 தெரிஞ்சுக்காம இஸ்மு ஃபுல்ஃபில் ஆகாது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு ஜின்ஸ், இன்னொன்னு அதது, மூணாவது உஸ்வத், அதாவது மகரிஃபாவா நக்கீரா அப்படிங்கிறது, இன்னொன்று இக்ராபு. இந்த 4 சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதுல ஜின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுல முஸக்கீர், முஅன்னஸ், அதாவது ஆண் பால் பெண் பால் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு இதுல.
ஆண்பால் பெண்பால் இதுல வந்து நம்மளுக்கு வந்து இந்த இஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஹ் தாமர் பூத்தா, அதாவது கலிமாவோட இறுதியில வந்து தாமர் பூத்தா, ஆயிஷா, கரெக்ட் தானே? மாஷா அல்லாஹ், கரெக்ட், சூப்பரா சொல்றீங்க, சொல்லுங்க. ஆயிஷா, அந்த மாதிரி வந்து நேம் அந்த மாதிரி தாமர் பூத்தா உள்ளது வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க உஸ்தாதா. அதுக்கப்புறம் வந்து அலிஃப் மக்சூரா இருக்கும், சலாமா அந்த மாதிரி, சல்மா, சலாமா அந்த மாதிரி வந்து சுகுரா அந்த மாதிரி வந்து அலிஃப் மக்சூராவா வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுவும் வந்து இந்த பெண்பாலோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, கரெக்ட் தானா? மாஷா அல்லாஹ், கரெக்ட். பெண்பாலோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது வந்து அலிஃப் மம்தூதாவா இருக்கும். அலிஃப் மம்தூதா அப்படின்னா வந்து இப்ப வந்து சஹ்ராவுன் அப்படின்னு சொல்லிட்டு அலிஃப் வந்து அதுக்கப்புறம் மம்தூதா அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுவும் வந்து பெண்பாலோட அடையாளமா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இஸ்மோ பார்த்தோம் அப்படின்னா வந்து காற்றோட பெயர்கள் இதெல்லாம் வந்து பெண்பாலாதான் வந்து சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காற்றோட பெயர்கள், நெருப்போட பெயர்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரியக், சர்சொரா அந்த மாதிரியோட காற்றின் பெயர்கள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பெண்பாலாதான் வரும். நெருப்போட பெயர்கள் நார், ஜஹன்னம், சாரி இயற்கை இது நார், ஜஹன்னம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நெருப்போட பெயர்கள். அப்புறம் ஊரு மிஸ்ருன், ஹிந்த், மக்கா அந்த மாதிரி வந்து ஊரு நாட்டோட பெயர்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா அது சொன்னீங்க. உடல்ல வந்து 2 இருக்கிற அங்கங்கள் ஐனுன், ரிஜுலுன், புதுமுன், அதாவது கண்கள், காது அந்த மாதிரி வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து குடிபானத்தோட பெயர்கள் அதுவும் வந்து இயற்கை. இது எல்லாமே வந்து பெண்பால் இதுலதான் சொன்னீங்க. பெண்பால் தானே சொன்னீங்க சதா? மாஷா அல்லாஹ், கரெக்ட்டுங்க. எனக்கு இது இந்த மாதிரி சொன்னீங்க. ரெண்டாவது வந்து அததுல வந்து எண்ணிக்கை அப்படின்னா 2. ஒண்ணு வந்து என்ன, ஒருமை, இருமை, முசன்னா, ஜம்ஆ. 2க்கு மேல அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒருமை வந்து வாஹிது, இருமை வந்து முசன்னா சொல்லிங்க. 2க்கு மேல அப்படின்னா வந்து ஜம்உ, பன்மை அந்த மாதிரி வந்து சொன்னீங்க. பன்மை, அது வந்து பன்மை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருமையில வந்து பேர் சொல்லோட லாஸ்ட்ல வந்து எழுத்துக்கு வந்து ஜபர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சஜரத்துன், சஜரத்துன் அந்த மாதிரி வரும். ஆண்பாலுக்கு வந்து சஜரத்துன் அப்படின்னு வரும். அதே வந்து பெண்பாலா இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த ஜேர வந்து நூனை சேர்த்துட்டு சஜரத்தானி ஆணி சேர்ப்போம். அலிஃப் நூன் சேர்ப்போம், ஆணி அலிஃப் நூன் சேர்ப்போம் ஆண்பாலா இருந்துச்சுன்னா. அதே மாதிரி கிதாபுன் அப்படின்னா கிதாபானி, கலமுன் அப்படின்னா கலமானி அந்த மாதிரி சேர்ப்போம். அது வந்து சிங்குலர். இது வந்து ஆண் பாலுக்கு, அது வந்து பெண் பாலுக்கு, சாரி பெண் பாலுக்கு இல்ல ப்ளூரலுக்கு, சிங்குலரு ப்ளூரல். அடுத்தது வந்து பன்மைக்கு வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா ஜம்உ சாலிமு, இன்னும் வந்து ஜம்உல் முகஸர்னு நினைக்கிறேன். சீரற்ற பன்மை, சீரில்லாத பன்மை, சீரற்ற பன்மை அந்த அளவுக்கு. ஓகே, மாஷா அல்லாஹ், சூப்பரா பாடத்தை உள்வாங்கிருக்கீங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய கல்வி நேரத்தை இன்னும் அதிகப்படுத்தட்டும் மாஷா அல்லாஹ். சரி, ஓகே. அப்ப நவுன் இஸ்மு மட்டும் தான் நடத்திருக்கோம். இஸ்மின் வந்து தௌலத் சிஸ்டர் சொன்ன மாதிரியே ஜின்ஸ் ஆண்பால் அறிதல், முதக்கர், முஅன்னஸ். அதாவது முதக்கர் அப்படின்னா ஆண்பாலாக இருக்கிறது எல்லாமே ஆண்பாலாக வந்து கருதப்படாது, சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து தாய் இருக்காங்க, குண்டுத்தா லாஸ்டா சேர்த்தாதான் பெண்பால்னு சொன்னாங்க, படிச்சோம். ஆனா இதுல வந்து குண்டுத்தா வந்து இல்ல, உம்மு அப்படிதான் இருக்கு. ஆனா அது ஒரு லேடிய குறிக்கிற, ஒரு பெண்ணை வந்து குறிக்கிற பேர் சொல்னால இது ஆண்பாலான ஒரு இஸ்மாக இருந்தாலும் கூட பெண்பாலாக இது கருதப்படுது. உஹ்துன் சகோதரி, பின்துன் சிறுமி, சல்மா சிஸ்டர் சொன்னாங்க, சலமா அப்படின்னு சொன்னாங்க, சல்மா. இந்த மாதிரி பேர்கள்லாம் பின்னாடி வந்து வந்து வந்திருக்கும். பெண்பாலுக்கான அடையாளமான குண்டுத்தா இருக்காது, ஆனா இது ஒரு பெண்பாலாக தான் கருதப்படுது. ஜெயினப்ன்ற பேரு பெண்பாலுடைய சிம்பிள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தாவுல் மர்பூத்தா, குண்டுத்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் பெண்பாலுடைய இஸ்மாக கருதப்படுது. இது குண்டுத்தா. அடுத்து ஜென்னர், இந்த குண்டுத்தா வந்திருக்கு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பெண்பாலாக கருதப்படுது. அதே போல நம்முடைய உடல் உறுப்புகள்ல 2 எதையெல்லாம் இருக்கோ, காது,
இது எல்லாமே வந்து பெண்பாக கருதப்படுகிறது. காது, கை, இயற்கை காட்சிகள், நீர், தண்ணீர், நெருப்பு, நார், ஆகாயம், காற்று, சூரியன். அதாவது நம்ம எல்லாருமே பலம் மிக்கதாக சூரியனை பார்ப்போம். ஆனா சூரியனை வந்து அரபுல வந்து பெண்பாலாக கருதப்படும். ஆனா கமர் கமர் இருக்கு பாத்தீங்களா, அது சந்திரன். சந்திரன் என்பது ஆண்பாலாக கருதப்படும். நான் நடக்கும்போது உங்களுக்கு சொல்ல வந்து மிஸ் பண்ணிக்கிறேன். கமர் என்பது ஆண்பாலாக கருதப்படுது, சூரியன் என்பது பெண்பாலாக கருதப்படுகிறது. அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். வேற என்னது இருக்கு? ஹலீஃபான்னு பேர் வைப்பாங்க, அந்த பேர் லாஸ்ட்ல குண்டுத்தா வரும். தொல்ஹா அப்படின்னு பேர் வைப்பாங்க, அந்த பேர் லாஸ்ட்ல குண்டுத்தா வரும். ஆனா அதெல்லாம் ஆண்களை குறிக்கிற பேருனால அதெல்லாம் வந்து ஆண்பாலாக கருதப்படுது. ஆனா அதோட லாஸ்ட்ல வந்து பெண்பால் அடையாளம் இருக்கும். அடுத்து அதது சொன்னாங்க. அததுன்னா என்னது? இருமையாக ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா லாஸ்ட்ல வந்து அலிஃபும் நூனும் கூட்டணும். வலதுன், நீங்க இன்ஷால்லா இஸ்மு ரீகால் பண்ணுங்க, ஃபியால் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. வலதுன் சிறுவன். அப்புறம் இல்லை உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சரிங்களா? இப்போ மந்த்லி டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மந்த்லி டெஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால இன்ஷால்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. வலதுன்னா சிறுவன், அப்ப இரண்டு சேர்க்கும் போது வலதானி. இரண்டு இருவர்கள், ரஜுலுன் மனிதன், ரஜுலானி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருமையாக வந்து கருதப்படுது. அது பெண்பாலாக இருந்தால் ஷஜரத்துன் வச்சு சிஸ்டர் வந்து எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இது வந்து இம்ரத்துன், இம்ரஅத்தானி, ஷஜரத்துன், ஷஜரத்தானி, பின்துன், பின்தானி எல்லாமே வந்து இருமையாக இருமைக்காக பயன்படுத்தக்கூடிய பேர் சொல்லாக இருக்குது. அதே மாதிரி அது அதது கவுண்டிங்ல வரக்கூடியதுதான் பன்மையும். பன்மை என்னது? முஸ்லிம், முஸ்லிமூன, கேஃபிர், கேஃபிரூன அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பெண்பால் பன்மை முஸ்லிமாத்துன், ஒரு அலிஃப்தா சேர்த்தோம் அப்படின்னா. ஏன் நான் ஸ்பீடா போறேன் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நடத்தின பாடம், நம்ம இந்த வார்த்தை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அதாவது நான் கொஞ்சம் ஸ்பீடா உங்களுக்கு ரீகால் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நக்கீரா ஒல் மாரிஃபா, அதாவது பொது பெயர் சொல், குறிப்பு பெயர் சொல். அந்த பொது பெயர் சொல், குறிப்பு பெயர் சொல்ல முதல் இது முபுத்ததா, ஹபர். முபுத்ததா என்றால் ஆரம்பிக்கக்கூடியது, ஹபர் என்றால் அதனுடைய செய்தி. ஃபாத்திமா அழகாக இருக்கின்றாள். ஃபாத்திமா அவ யானே நமக்கு தெரியாது, அவன் நெட்டையா இருக்காளா, குட்டையா இருக்காளா, சோபா இருக்காளா, கருப்பா இருக்காளா எனக்கு தெரியாது. ஆனா அவங்க பத்தின ஒரு செய்தியை கொடுக்குது பாத்தீங்களா. ஃபாத்திமா எப்படி இருக்கா? அழகானவளாக இருக்கிறாள். ஃபாத்திமா சிவப்பானவளாக இருக்கிறாள். அப்ப அவங்கள பத்தின ஒரு ஒரு செய்தியை குடிக்காத ஹபர். ஹபர்னா செய்தின்னு அர்த்தம். அப்போ முபுத்ததா ஒருமையாக இருக்கும்போது ஹபரும் ஒருமையாக இருக்கும். முபுத்ததா இருமையாக இருக்கும்போது ஹபரும் இருமையாக இருக்கும். முபுத்ததா ஆண்பாலாக இருந்தா ஹபரும் ஆண்பாலா இருக்கும். முபுத்ததா பெண்பாலா இருந்தா ஹபரும் பெண்பாலா இருக்கும். முபுத்ததா வந்து பன்மையா இருந்தா ஹபரும் பன்மையா இருக்கும். ஆனா முபுத்ததா அக்ரிணை பன்மையா இருந்தா மட்டும் ஹபர் வந்து பெண்பால் ஒருமையாக மாறிடும். எப்படி அப்படின்னா அல் அக்குலாமு, பேனாக்கள் புதியதாக இருக்கு அப்படின்னா ஜெதீதத்துன் அப்படின்னு சொல்லி. பேனாக்கள் பன்மையா இருக்கு அதனால நானும் பன்மையா, ஹபரையும் பன்மையா அப்படின்னு போடக்கூடாது. ஹபர் வந்து பன்மையா இருந்துச்சு, அதாவது சீரற்ற பன்மை, வாவுனூன் அலிப்தா அப்படின்னு சொல்லி சீரான பன்மையாக இருந்தா ஹபரும் சீரான பன்மையாலேயே வந்துடும். ஆனா முபுத்ததா சீரற்ற பன்மையாக அக்ரிணை பன்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஹபர் பெண்பால் ஒருமையில வரும். இப்போ முபுத்ததா ஹபருக்கு எக்ஸாம்பிள் முபுத்ததா அல் பைத்து வீடாகிறது, ஜெமீலுன் அழகானதாக இருக்கிறது, அல் வலது சிறுவனாகிறவன், சொகீருன் சிறியவனாக இருக்கின்றான். இரும அல் பைத்தானி இரண்டு வீடு, ஜெமீலானி அழகானதாக இருக்கிறது, அல் பலதானி இரண்டு சிறுவர்கள், ஜெமீலானி அழகானவளாக இருக்கின்றார்கள், அல் பாபு கதவாகிறது, தொவீலும் நீளமானதாக அல்லது உயரமானதாக இருக்கிறது, அல் முதர்ரிசு ஆசிரியர், தக்கியும் அறிவாளியாக இருக்கிறார்கள். அடுத்து ஒருமை அல் பைத்து சொகீருன் வீடு என்பது சிறியதாக இருக்கிறது, அல் மாஉ தண்ணீர், பாரிதும் குளிர்ச்சியானதாக இருக்கிறது.
சாரி, அல் பைத்து சொகீருன், வீடாகிறது சிறியதாக இருக்கிறது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். இப்ப முபத்ததா வந்து இப்ப பெண்பாலாக வரும்போது சபரும் பெண்பாலாக வந்து அல் பின்து சிறுமி சமீனுன் உடல் பருத்தவளாக இருக்கிறாள். அல் உம்மு தாயாகிறவள் சாலிஹா நல்லவளாக இருக்கிறாள். காலான எனக்கு சித்தி, சித்தி வாலிபா கோமொழிவளாக இருக்கிறாள். இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்த சென்டென்ஸ் தான். சரிங்களா? ஃபாத்திமா ஜமீலத்துன், ஃபாத்திமா அழகானவளாக இருக்கிறாள். அஷஜரத்து தொவீலத்துன், மரம் நீளமானதாக இருக்கிறது. அடுத்த நான் பாத்தீங்க அப்படின்னா யாராபு, இஸ்மினுடைய 4வது வகை யாராபு. யாராப்ல தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபியால் வினைச்சொல், ஒரு வினையை செய்யறவன் ஃபியால். அந்த வினை யாரு செய்யறாங்களோ அவங்க ஃபாயில், வினையை செய்தவர். அந்த வினை யாரின் மீது நிகழ்த்தப்படுகிறதோ அவர் மஃஊல், வினையை செயல் நிகழ்த்தப்பட்டவர் அப்படி சொல்லி பார்த்தோம். அப்ப வந்து இப்ப ஃபியால் என்பது ஒரு செயல், அதை வந்து செய்தவர் ஃபாயில். யார், யாருன்ற கேள்விக்கு பதில் கொடுக்கறது தான் ஃபாயில். சரிங்களா? அந்த ஒரு லைன் சென்டென்ஸ்ல யாரை அந்த ஐன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது மஃபூலாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். இதுதான் அந்த சீரற்ற பன்மைக்கு எக்ஸாம்பிள். நான் வந்து அப்படியே ஃபுல்லா போட்டோஸ் அப்படி எடுத்து கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்னென்ன போட்டோ வருதோ அதுக்கு உங்களுக்கு டெஃபினேஷன் வந்து நான் கொடுக்குறேன். அல் குத்துபு ஜதீதத்துன், அது வந்து சீரற்ற பன்மையாக வரும்போது பெண்பால் ஒருமையாக வரும்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதுதான் அல் குத்துபு, புத்தகங்கள். ஜதீதத்துன், குத்துபு பன்மையா இருக்கிறதுனால ஹபரும் முபத்ததா வந்து பன்மையா இருக்கனால ஹபர் பன்மையா வரும்னு சொல்லி பார்த்தோம். ஆனா அதே வருஷத்துல இன்னொன்னு பார்த்தோம், முபத்ததா அக்ரிணை பன்மையாக வந்துச்சு அப்படின்னா ஹபர் வந்து பெண்பால் ஒருமையாக வரும்னு பார்த்தோம். அதனால அல் குத்துபு ஜதீதத்துன். அல் அக்லாமு, பேனாக்கள். ஷுரூரியத்துன், பேனாக்கள் முக்கியமானவை சொல்லி பார்த்தோம். சரி, ஃபியல் ஃபாயிலுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும். நம்ம பாக்குற சென்டென்ஸ்லயே ஃபியல் ஃபாயில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ். ஏன்னா அதிகமான குரான் வசனங்களாகட்டும் இந்த ஃபார்மேட்ல தான் வந்து வரும். சரிங்களா? இன்ஷால்லா ஃபியல் ஃபாயில் நீங்க தெளிவாயிட்டீங்கனாலே குரானுக்கே நீங்க பொருள் வைக்கிற அளவுக்கு நீங்க டேலண்ட் ஆயிடலாம் இன்ஷால்லா. அப்ப ஃபஅல செய்தான், எப்பயுமே நம்ம அந்த ஃபியல்ல தான் எழுதுவோம். சரிங்களா? ஃபஅல செய்தான். அப்ப கேள்வி கேட்கணும், யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கணும். யாருன்னு கேட்கிற கேள்விக்கு பதில் வர்றதுதான் ஃபாயில். சரிங்களா? அப்போ ஃபஅல ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபியலை போட்டுடணும். நிறைய சென்டென்ஸ் கொலாப்ஸ் பண்ணி கொடுத்தாலுமே என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நீங்க ஃபியலை தேடணும், செகண்ட் யாருன்ற ஃபாயில தேடணும். அப்ப யார் முஹம்மது, அப்ப ஃபஅல முஹம்மதுன். அப்ப ஃபாயில் என்ன ஹரக்கத்து பெறும் அப்படின்னா லம்மா, லம்மா என்ற ஹரக்கத்தை வந்து ஃபாயில் வந்து பெறும். சோ ஃபஅல முஹம்மதுன், முஹம்மது செய்தான். இதே பெண்பாலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபியலோட ஒரு நீட்ட தா வந்து சேர்க்கணும். ஃபஅலத் ஆயிஷத்து, ஆயிஷா செய்தாள். லரப அப்பாசுன், அப்பாஸ் அடித்தான். இது பெண்பாலா இருந்தா லரபத் ஃபாத்திமத்து, ஃபாத்திமா அடித்தாள். பூனை குடித்தது. ஷரிப, யார் பூனை. அல்கித்து ஃபாயில். இதே ஒரு பெண்பாலாக வந்து அஃப்ரா அப்படின்னா மான்குட்டி. அப்ப அந்த மான்குட்டி வந்து பெண்பாலாக, பெண்பால் அடையாளம் கண்டுபிடிக்கலாம் பார்த்தோம். அலிஃபும் ஹம்சாவும் எந்த ஒரு இஸ்மினுடைய இறுதியில வருதோ அந்த இஸ்மு வந்து பெண்பாலாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப அஃப்ரான்ற இஸ்முக்கு வந்து பெண்பால் அடையாளமான அலிஃபும் ஹம்சாவும் வந்திருக்கு. சோ ஷரிபத் குடித்தது, யாரு அஃப்ரா மான்குட்டி. அடுத்ததுன்னா நசல இறங்கியது. அல் மத்தரு மலை, மலை வந்து இறங்கியது. அடுத்து நசலத் அல் பின்து, சிறுமி இறங்கினாள். நக்கஹ அலியுன், அலி திருமணம் செய்தான். நக்கஹத் ஃபாத்திமத்து, ஃபாத்திமா திருமணம் செய்தாள். இப்போ ஒரு ஸ்டெப்பு மேல போய் ஃபியால் ஃபாயில் மஃபூல் பத்தி நம்ம பார்க்க போறோம். இது ஏற்கனவே உங்களுக்கு நடத்தின பாடனாலதான் நான் இவ்வளவு ஸ்பீடா போறேன். உங்களுக்கு எத்தனை ரீகால் ஆயிருக்கும் தெரிஞ்சிருக்கும்னாலதான் புது பாடத்துக்கு நான் இவ்வளவு ஸ்பீடா போக மாட்டேன், ஸ்லோவா தான் நடத்துவேன். அப்ப லரப ஃபியால்
அப்ப உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, பாத்திமாவை அப்பாஸ் அடித்தான். இதுல இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபியலை தேர்ந்தெடுக்கணும். அப்போ ஃபியல் வினை எது, அடித்தான்தான் வினை. அப்ப லரப யார், நெக்ஸ்ட் கொஸ்டின் யார், யார் அப்பாஸ். அப்ப அப்பாஸ் என்பது ஃபாயில், ஃபாயிலுடைய ஹர்க்கத்து லம்மா, அப்ப போட்டாச்சு லரப அப்பாசுன், அப்பாஸ் அடித்தான். அப்ப இன்னொரு கொஸ்டின் வரும், யாரை. ஐயின் வந்தாலே கொஸ்டினும் ஐ தான் வரும், ஆன்சரும் அதுல ஐ தான் வரும். அதை வச்சு நீங்க மஃபுல் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஃபாத்திமாவை, யாரைன்னு கேட்டீங்க, அங்க ஃபாத்திமாவை அப்படின்றாங்க. அப்ப அந்த ஐயின் வந்துட்டாலே உங்க கண்ணுடைய ஹரக்கத்து என்னது, பத்தஹா. அப்ப ஃபாத்திமத்தை லரப அப்பாசுன் ஃபாத்திமத்தை, ஃபாத்திமாவை அப்பாஸ் அடித்தான். அடுத்து லரபத் பெண்பாலாக வரும்பொழுது லரபத் ஃபாத்திமத்து அப்பாசன், அப்பாசன் ஃபாத்திமா அடித்தாள், அப்பாஸை ஃபாத்திமா அடித்தாள். அடுத்து இது ஈஸி தான், ஷரிப குடித்தது. யார், அல் கித்து பூனை. யாரை அல்லது எதை, அக்னியா வரும்போது எதைன்னு வந்துடும், உயர்தி வரும்போது யாரைன்னு கண்டுக்கணும். எதை, அல்லபன பாலை. அடுத்து ஷரிபத் குடித்தது, பெண்பாலாக வர்றனால மறந்துடவே கூடாது. பெண்பாலாக வந்துச்சு அப்படின்னா ஃபியோலோட ஒரு நீட்டத்தா ஒண்ணு சேர்த்துடணும், சுக்குன்னு வச்ச நீட்டத்தா. ஷரிபத் அஃப்ராஉ அல்மார, மான் குட்டி தண்ணி. உஸ்தாத் உங்களோட வாய்ஸ் கேட்கல உஸ்தாதா. ஷரிபத் அஃப்ராஉ அல்மா, தண்ணீரை மான் குடித்தது. அடுத்து அல்லாஹ் இறக்கினான், அல் மத்தர மலையை, மலையை வந்து அல்லாஹ் இறக்கினான் அப்படின்னு சொல்லி மஃபூல் பத்தி பார்த்துட்டோம். அடுத்ததாக ஹர்ஃபுல் ஜார் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இப்படிதானே, ஹர்ஃபுல் ஜார் என்பது என்னது, ஃபி அப்படின்னா லே அப்படின்னு அர்த்தம், அலா அப்படின்னா மீது, இலா அப்படின்னா பக்கம், க அப்படின்னா போன்று. நோட்ஸ் வந்து நம்ம எழுதியிருப்போம் சரிங்களா, க அப்படின்னா போன்று. வேற என்னது, மின் இருந்து. இப்படி நிறைய ஹர்ஃபுல் ஜார் எழுதியிருப்போம், 8 ஹர்ஃபுல் ஜார். அந்த ஹர்ஃபுல் ஜாருக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முகளுக்கு நம்ம கசரா வந்து பயன்படுத்துவோம். என்னது, குரானிலே அல்லாஹ் கூறுகின்றான் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் கால கூறினான், கால யாரு, அல்லாஹ், அல்லாஹ் கூறினான். என்ன சொன்னா, காலல்லாஹும் ஃபில் குர்ஆனி, குரானிலே அல்லாஹ் கூறினான். ஃபில் குர்ஆனி, குரானிலே அல்லாஹ் வந்து கூறினான் அப்படி சொல்லி சொல்றாங்க. அடுத்ததாக நிறைய மகன் தந்தையை போல இருக்கின்றான். இப்ப இருக்கின்றான்னு என்னது, காண இருக்கின்றான். யார் இருந்தா, மகன் இப்னு. யாரை போன்று, தந்தையை போன்று. கல் அபி, தந்தையை போன்று மகன் வந்து இருந்தான் அப்படி சொல்லிட்டு ஃபியல் ஃபாயில் ஹர்ஃபுல் ஜர் 8 ஹர்ஃபுல் ஜர் எது வந்தாலுமே நம்ம என்ன பண்ணிடுவோம், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எழுத்துக்கு கசரா வந்து வச்சிருவோம். சரி, அடுத்ததாக நம்ம பார்த்த பாடம் வந்து இஸ்முல் இஷாரா பத்தி பார்த்தோம். அதை பத்தி இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்.
நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஹாதா. ஹாதா ஹாதா வந்து இருமையாக வரும்போது ஹாதானி, ஹாவுலாயி. ஹாதா என்பது சுட்டுப்பெயர் சொல், பக்கத்துல இருக்கிறத குறிக்கிறது. இது, இவன். சரிங்களா? ஹாதா இவன் சிறுவன். ஹாதா வலதுன், இவன் சிறுவன். ஹாதானி வலதானி, இவர்கள் இருவர்கள், இரண்டு சிறுவர்கள். ஹாவுலாயி அவுலாதுன், இவர்கள் சிறுவர்கள். சரிங்களா? ஹாதா ஹாதானி ஹாவுலாயி. ஹாதா ஹாதானி ஹாவுலாயி. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதே அந்த வலது இஸ்முல வந்து அலிஃப் லாம் சேர்த்தீங்க அப்படின்னா அலிஃப் லாம் இந்தன் வந்துடும். ஹாதா ஹாதல் வலது, இந்த சிறுவன். ஹாதல் வலது. ஹாதானி வலதானி, இந்த இரண்டு சிறுவர்கள். ஹாவுலாயி அவுலாது, இந்த சிறுவர்கள் அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா? பன்மையா வரும்போது சாரி அலிஃப் நூன் சேர்க்கும் போது இந்தன் வந்துடும். அலிஃப் லாம் சேர்க்காம இருந்தோம் அப்படின்னா இவன் சிறுவன், இவர்கள் இருவர்கள் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதுதான். ஹாதா பைத்துன், இது வீடு. ஹாதா மஸ்ஜிதுன், இது மஸ்ஜித். ஹாதா பாபுன், இது கதவு. ஹாதா கிதாபுன், இது புத்தகம். ஹாதா கலமுன், இது பேனா. ஹாதா மிஃப்தாஹுன், இது சாவி. ஹாதா மக்தபத்துன், இது டேபிள். ஹாதா சரீருன், இது கட்டில். ஹாதா குர்சியுன், இது சேர். இது எல்லாமே ஹாதாக்குள்ள எக்ஸாம்பிள் தான். அடுத்து பெண்பாலாக வரும்போது சாரி பெண்பாலாக வரும்போது எங்களுக்கு தெரியும் முட்டுதான் சேர்க்கணும். ஹாதிஹி, ஹாத்தானி, ஹாவுலாய். அடுத்ததாக வந்து இரண்டாவது சுட்டு பேர் சொல்ல இரண்டாவது வந்து அது, அதுன்னு சொல்லி குறிக்கிறது. சரிங்களா? தூரத்துல இருக்கிறத குறிக்கிறது. ذَلِكَ ذَلِكَ உலாயிக்க. ذَلِكَ ذَلِكَ உலாயிக்க, அது. ذَلِكَ மஸ்ஜிதுன், அது மஸ்ஜித். ذَلِكَ பைத்துன், அது வீடு. ذَلِكَ கெல்புன், அது நாய். ذَلِكَ கித்துன், அது பூனை. தானிக்க தானிக்க கெல்பானி, அவை இரண்டு நாய்கள். தானிக்க கித்தானி, அவை இரண்டு தானிக்க கித்தானி, அவை இரண்டு பூனைகள். தானிக்க ரஜுலானி, அவை இரண்டு மனிதர்கள் அப்படி சொல்லி வரும். அடுத்து உலாயிக்க உலாயிக்க சாரிக்கூன, அவை உலாயிக்கனா அவர்கள், சாரிக்க திருடர்கள். உலாயிக்க தாஜிரூன், அவர்கள் வியாபாரிகள். உலாயிக்க ஃபல்லாஹுன், அவர்கள் விவசாயிகள். உலாயிக்க ஆமிலூன், அவர்கள் வேலையாட்கள். பெண்மலர் தில்க, அது போல தில்க, அது தானிக்க அப்படின்னு வருதும். தில்க தானிக்க உலாயிக்க, தில்க தானிக்க உலாயிக்க. பெண்பாலுக்கும் அதே போலதான் வரும். இது வந்து இஸ்முல் இஷாரா பத்தின ஒரு பாடம். இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஃபியல், ஃபாயில், மஃபுல் பார்த்திருக்கோம். பெண்பாளர் பார்த்தோம். ஒரு பெயர் சொல்ல அவங்க ஒருமையிலிருந்து இருமையாக மாற்றுவது எப்படி, இருமையிலிருந்து பன்மையாக மாற்றுவது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக நக்கீரா மாரிஃபால வந்து முபத்ததா ஹபர் பத்தி பார்த்தோம். அடுத்ததாக யாராப்ல வந்து ஃபியல், ஃபாயில், மஃபுல், ஹர்ஃபுல் ஜார், வல் மஜ்ரூர் சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக இஸ்முல் இஷாரா வந்து இப்ப பார்த்துருக்கோம். இப்ப இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம இன்னைக்கு ரீகால் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து போன கிளாஸ்ல முலாஃப் இலகியோட நம்ம லாஸ்ட் லெசன் வந்து நம்ம முடிச்சோம். அதுல வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துச்சு, கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்ப இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு முலாஃப் இலகி வந்து நான் ஆரம்பிச்சு விட்டேன். சரிங்களா? இப்ப முலாஃப் இலேஹி இது வரைக்கும் நடத்துறது எல்லாத்துக்கும் டவுட் இருந்தா கேளுங்கம்மா. எது டவுட் இல்லைனாலும் மெசேஜ் பண்ணி விடுங்க.
இன்ஷால்லா ஹோம்ஒர்க் நான் கொடுப்பேன் உங்களுக்கு தனித்தனியா அந்த சப்ஜெக்ட்ல நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். இந்த லெசனுக்கு கீழே வந்து நான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுப்பேன் இன்ஷால்லா. அப்ப ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க கேட்டுங்க, குரூப்ல கேளுங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பாத்தீங்கன்னா முலாஃப் இலேஹி, இணைப்பு பத்தின பாடம். சரிங்களா? முலாஃப் முலாஃப் என்பது இணைத்தல். முலாஃப் இலேஹினா அந்த சொந்தக்காரங்களோட போய் இணைக்கிறது. சரிங்களா? ஸோ அது வந்து பொசசிவ் ப்ரொனவுன் சொல்லுவாங்க, பொசசிவ் நவுன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதுதான் வந்து முலாஃப் இலேஹின்னு சொல்லி வருது. இப்ப முலாஃப் என்பது ரொம்ப சிம்பிளானது. என்னன்னா அப்படின்னா இவனுடைய பொருள், அவனுடைய பொருள் அப்படின்னு சொல்றதுதான் முலாஃப் அப்படி சொல்லி நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப என்னுடைய தலவாணி, என்னுடைய பாய், முகமது உடைய வீடு. நம்ம நல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபியல், ஃபாயில், மஃபூல், ஹர்ஃபுல் ஜர் இப்படி பார்த்தோம், சென்டென்ஸா பார்த்தோம். பூனை பாலை குடித்தது, அல்லது மான் குட்டி தண்ணீரை அருந்தியது, முகமது ஜெயிதை அடித்தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா யாருடைய பொருள் யாருடையது அப்படி சொல்லி வரல. நம்ம பார்த்தது எல்லாம் முலாஃப். இப்ப நம்ம பார்க்க போறது முலாஃப். அவனோட பொருளை என்னுடைய பொருள் சொல்லும் போது அதை எப்படி நம்ம மாத்தணும். இப்ப நம்ம எப்படி இஸ்முல் இஷாரா தனியா ஒரு சப்ஜெக்டா பார்த்தோம். லெசனா வருது. இப்ப நான் உங்களுக்கு தனியா அந்த முலாஃபிலை எழுதி நடத்துறேன். நடத்திட்டு லெசனோட சேர்ந்து சென்டென்ஸோட சேர்ந்து எப்படி வரும்ன்றத நம்ம இன்ஷால்லா பின்னாடி பார்ப்போம். இப்போ முலாஃப் பாத்தீங்க அப்படின்னா அலிஃப்லாம் ஒரு பொழுதும் பெறாது. அதுபோல முலாஃபுகளுக்கு தன்மீன்கள் ஒரு பொழுதும் வராது. முலாஃப் வந்து இடத்துக்கு தகுந்தது போல பத்தகம் வாங்கிக்கும், கசரும் வாங்கிக்கும், லம்மும் வந்து வாங்கிக்கும். சரிங்களா? அடுத்ததாக முலாஃப் இலேஹி பாத்தீங்கன்னா பாங் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ முலாஃப் என்பது அலிஃப்லாம் ஒரு பொழுதும் பெறாது, தன்மீன்களை ஒரு பொழுதும் பெறாது. அதுக்கு இடத்துக்கு தகுந்தது போல அது பாயிலோட இடத்துல வந்துருச்சு அப்படின்னா அது லம்மா பெற்றிருக்கும். மஃபூலோட இடத்துல முலாஃப் வந்துச்சுன்னா ஃபத்தஹா பெற்றிருக்கும். ஹர்ஃபுல் ஜரோட இடத்துல முலாஃப் வந்துருச்சு அப்படின்னா அது கசரா வாங்கிக்கும். சரிங்களா? அடுத்து முலாஃப் இலேஹி பாத்தீங்கன்னா அலிஃப்லாம் கண்டிப்பா மஸ்ட் வந்தே ஆகும். அது போல அது ஃபத்தஹ, லம்மு எந்த ஹரக்கத்தும் வாங்காது, கசர் மட்டும்தான் வாங்கும். அது போல முலாஃப் இலேஹி வந்து அதோட இறுதி ஹரக்கத்து கசர் மட்டும்தான், ஃபத்தஹு, லம்மு இந்த மாதிரி எதுவுமே முலாஃப் இலேஹி வாங்காது. சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம. முகமது உடைய வீடு. இப்ப நீங்களே சொல்லுங்க உங்களுடைய வீடு அப்படி சொல்லும்போது. இப்ப என் பேரு காமிலா. அப்ப காமிலாவுடைய வீடு வரும்போது பைத்து காமிலத்தின். பைத்து வீடு, யாருடைய வீடு? காமிலத்தின். பேரா இருக்கிறதுனால என் பேரா இருக்க நான் அலிஃப்லாம் போடல. சரிங்களா? அப்ப கசரா வந்து நான் போடுறேன்.
காமிலத்தின். பாருங்க, காமிலத்தன் வராது, காமிலத்துன் வராது. ஏன் அப்படின்னா அது முலாஃப் இலேஹி. காமிலத்தின் தான் வரும். இப்போ உங்களுடைய பேரு நீங்களே சொல்லி பார்த்துக்கோங்க. பைத்து முஹம்மதின், முஹம்மதுடைய வீடு. முஹம்மத் முலாஃபு, முஹம்மதின் சாரி பைத்து முலாஃபு, முஹம்மதின் முலாஃப் இலேஹி. பைத்து வீடு, பைத்து முலாஃப், முஹம்மதின் முலாஃப் இலேஹி. துக்கானு கடை, தாஜிர் வியாபாரியுடைய கடை. துக்கான் கடை, யாருடைய கடை? வியாபாரியுடைய கடை. அப்ப துக்கானு அத்தாஜிரி சேர்த்து சொல்லும் போது துக்கானு தாஜிரி. இப்ப மாணவியினுடைய பென்சில். நம்ம இந்த இடத்துல குழம்பிடக்கூடாது. என்னடா முலாஃப் இலகி பெண்பாலா வந்திருக்குது, முலாஃபு வந்து இப்ப பெண்பாலா வரலையே, அந்த சட்டம் இதுக்கு கிடையாது. சரிங்களா? அந்த சட்டம் வந்து இதுக்கு கிடையாது. முலாஃப் வந்து பெண்பாலாக இருந்தா முலாஃப் இலகி பெண்பாலா இருக்கணும், முலாஃப் இலகி பெண்பாலா இருந்தா முலாஃபு பெண்பாலா இருக்கணும்ன்ற சட்டம் வந்து இதுல கிடையாது. சரிங்களா? முலாஃப் இஸ்மு, முலாஃப் இலகி சாலிபு, ரெண்டும் அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இது தந்தையினுடைய பேனா. கலமு பேனா, யாரு? அல் அபு, தந்தையினுடைய பேனா. பைத்து வீடு, யாருடைய வீடு? அல்லாஹ், அல்லாஹுடைய வீடு. இப்போ பைத்து முலாஃப், அல்லாஹி முலாஃபிலேஹி. ஏன் அல்லாஹின் போடாம அல்லாஹி போட்டிருக்கோம் அப்படின்னு யாராவது சொல்லுங்க. நம்ம முலாஃபிலேஹி வந்து கசர் தன்வீன் தான் வாங்குவோம். இதுல ஏன் வந்து அல்லாஹின்னு போட்டிருக்கோம்? ஏன் அப்படின்னா அல்லாஹ்லயே அலிஃப்லாம் இருக்கு. சரிங்களா? அல்லாஹு என்னன்னு பாத்தீங்கன்னா இலாஹு. இலாஹு தான் கடவுள். இலாஹுனா கடவுள். அது அலிஃப்லாம் சேர்த்து அல்லாஹ் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப அல்லாஹ்ல அலிஃப்லாம் ஏற்கனவே இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யல, அதுல அலிஃப்லாம் கெசர் தன்வீன் போடாம வெறும் கெசரா மட்டும் போட்டிருக்கோம். பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு. பின்து தொபீபி, டாக்டர் உடைய மகள். துஆமுல் ஃபகீரி, ஏழை உடைய உணவு. ஏன் துஆம போடக்கூடாது, ஏன் துஆமி போடக்கூடாதுன்னா இது முலாஃப், முலாஃப் இலேஹியா பேசிக்கா படிக்கணும். சென்டென்ஸ்குள்ள போகும்போதுதான் அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுமே தவிர, இப்படி நம்ம பேசிக்கா நம்ம படிக்கும் போது லம்மு வச்சுதான் நம்ம படிக்கணும். துஆமு ஃபகீரி, ஏழையினுடைய உணவு. மிஃப்தாஹுல் ஜன்னதி, சொர்க்கத்தினுடைய சாவி. கல்புல் ஹாரிசி, போலீஸுடைய நாய். அதாவது வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? இப்ப போலீஸ் நாய் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது எது முலாஃபி எது முலாஃபிலேகின்னு குழம்ப கூடாது. யாருடைய பொருளோ அவங்க முலாஃப் இலேஹியா வந்து வருவாங்க. அந்த பொருள் வந்து முலாஃபா வந்துடும். சரிங்களா? பாருங்க, யாருடையது? முகமதுடைய வீடுன்னு பார்த்தோம். முகமது பின்னாடி வந்தாங்க, வீடு வந்து பைத்து முன்னாடி வந்துருச்சு. பாத்தீங்களா? அந்த மாதிரிதான். ஒரு எக்ஸப்ஷனல் என்னன்னு பாத்தீங்கன்னா யாவுல் முத்தக்கல்லி, தன்னிலைக்குரிய யா. அந்த யா வந்து சேரும்போது நம்ம வந்து கலமை அப்படின்னு போடக்கூடாது. கலமை, கலமுய் அப்படிலாம் வராது. என்னுடையன்றது ஒண்ணு பின்னாடி சேரும்போது கலமி, என்னுடைய பேனா. கிதாபி, என்னுடைய வேதம். அபி, என்னுடைய தந்தை. அது என்னுடையன்ற யாவுல் முத்தக்கல்லியும் சேரும்போது மட்டும் இப்படியாக வரும். பைத்தி, என்னுடைய வீடு. உம்மி, என்னுடைய தாய். குர்ஃபத்தி, என்னுடைய ரூம். அஹி, என்னுடைய சகோதரன். உஹ்தி, என்னுடைய சகோதரி. இப்ப யாவுல் முத்தக்கல்லிம் சேரும்போது மட்டும் நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி போடுவோம். இது நான் உங்களுக்கு குரூப்ல வந்து நோட்ஸா வந்து நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்க இன்ஷால்லா இதை வந்து படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நான் இன்ஷால்லா இன்னைக்கு நைட்டோ அல்லது நாளைக்குள்ளோ உங்களுக்கு நம்ம அரபிக் கிராமர் குரூப்ல வந்து ஹோம்ஒர்க் வந்து நான் அனுப்பி வைக்கிறேன். அதை வந்து இன்ஷால்லா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட் எதாவது இருந்தா கூட நீங்க அதுல இன்ஷால்லா கேட்கலாம். சரிங்களா? அதே போல நம்ம சூரா வந்து பாத்தீங்கன்னா தக்காசூர் வரைக்கும் முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சூரா வரைக்கும் முடிச்சிருக்கோம்? என்ன சூரா வரைக்கும் முடிச்சிருக்கோம்னு சொல்லுங்க யாராவது.
தெரியலையா இருக்கும்? சூரா தக்காசூர் வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அஃப்ராக்கா சூரா சென்ட் பண்ணி விடுறீங்களா இன்ஷால்லா பொருள் வைக்கிறதுக்கு? இல்லை போ. ஓகே, சூரத்துல் காரியா இன்ஷால்லா நான் பொருள் வச்சு கொடுக்குறேன். சரியா? ஆமா. அல் காரியா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் காரியா. அல் காரியா திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி. மானா எதுன்னு அர்த்தம். மா எது. இப்போ உன் பேர் என்னன்னு கேட்கும்போது கூட மஸ்முகி, உன் பெயர் என்ன. இப்ப மானா என்னன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வார்த்தையை இந்த சூறால நீங்க கத்துக்கோங்க. மா என்ன. மல்காரியா திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சினா என்ன. அல்லாஹ்வே சொல்றான் அல் காரியா திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சின்னு. திருப்பி நம்ம கிட்ட கேள்வி கேட்கறான். மல்காரியா திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சின்னா என்ன உனக்கு தெரியுமா? அதாவது அல்லாஹ் தான் அனைத்தையுமே தெரிஞ்சவன். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அனைத்தும் தெரியும் அப்படின்றதுக்காக அல்லாஹ் நம்ம திருப்பி நம்ம கிட்ட கேள்வி கேட்கறான். சரிங்களா? குரான்ல எவ்வளவோ சூறாக்கள் இருக்கு. அந்த சூறாக்கள் பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் இன்றைய காரிக்கள் ஆகட்டும், இன்னைக்கு உள்ள நிறைய பேர் மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்றாங்க, எல்லா சூறாக்களையும் மொழிபெயர்த்து தனித்தனியா மொழிபெயர்த்து ஒன்னொன்னா என்ன செஞ்சாங்க, எல்லாம் தெரியாத பத்துவாக்கள் இல்லைன்ற மாதிரி எல்லாம் படிக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே குரான்ல நீங்க ஓதுறவங்களா தான் தெரியும் உங்களுக்கு. அலிஃப் லாம் மீம் அப்படி சொல்லி வரும். மீம் இப்படி வரும். யாசீன் வரும். அதுக்கு நீங்க என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டா அது யாருக்குமே தெரியாது. அந்த விளக்கத்தை நீங்க எந்த காரிட்டையும் எந்த முஃப்திட்டையும் கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கான விளக்கத்தை அல்லாஹ் தான் அறிவான். அப்போ அந்த இடத்துல நமக்கு பெருமை கூடாது. என் குரான் நீங்க என்கிட்ட என்னனாலும் கேள்வி கேளுங்க, என்கிட்ட எந்த இடத்துல கேள்வி எல்லாம் எனக்கு அத்துப்படி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த அந்த வசனத்துக்கான விளக்கம் அல்லாஹ் அவனுக்கு உரியதாக வச்சிருக்கான். அவனுக்கு மட்டும்தான் அதுக்கான விளக்கம் தெரியும். அப்படி சொல்றதுக்காக தான் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான். சரிங்களா? அப்ப அல்லாஹ் நமக்கு திருப்பி கேள்வி கேட்கறான். மல்காரியா திடுக்கிற சிமிழ்ச்சி என்னன்னு உனக்கு தெரியுமா? வமா அதிராக்க உனக்கு அறிவிச்சது எது? மல்காரியா திடுக்கிடசி நிகழ்ச்சி என்பது உனக்கு அறிவிச்சது எது? அதாவது திடுக்கிடசி நிகழ்ச்சி என்ன தெரியுமா சொன்ன உடனே மறுமை நாள் பத்தி அல்லாஹ் சொல்றான் அப்படி நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது. அதுதான் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். ஒமா அதிரக்க மல்காரியா திடுக்கிடசி நிகழ்ச்சி உனக்கு என்ன அறிவித்தது எது? யௌம அன்றைய நாள்ல யகூனு ஆகி விடுவான் அன்னாஸ் மனிதர்கள் கேன போன்று. இந்த ஹர்ஃபில் படிச்சோம் பாத்தீங்களா? கே அது போன்று கெல் ஃபராஷ். கெல் ஃபராஷ்னா அப்படின்னா ஈசல். ஃபராஷ்னா ஈசல். மப்சூஸ் அப்படின்னா சிதறடிக்கப்பட்ட. வ இன்னும் வ தக்கூனு ஆகிவிடும்
ஜிபாலு மலை. அஃப்ரக்கா ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் ரோல் பண்ணிவிடுங்களேன். அஃப்ராக்கா ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் இது பண்ணி விடுங்க. அஃப்ராக்கா யௌம அன்றைய நாளில் யக்கூனு நாஸ் மனிதர்கள் ஆய்வார்கள் கெல் ஃபராஷில் மபுசூஸ் சிதறடிக்கப்பட்ட ஈசையில் கொண்டு ஆய்வார்கள். தக்கூனு இன்னும் ஆகிவிடும். ஜிபால்னா மலை அப்படின்னு அர்த்தம். ஹர்ஃபுல் ஜாரு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த இதுலயே பாருங்களேன். தக்கூனு ஃபியலு எது ஆகிவிடும்? அல் ஜிபால் மலை. ஃபாயிலு ஹர்ஃபுல் ஜார். இஹ்ன் பஞ்சு சரிங்களா. மன்ஃபூஷ் அப்படின்னா பரத்தி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. பஞ்சுலாம் பருத்தி கொட்டையில இருந்து பஞ்சு எடுத்து அது காயறதுக்காக பரத்தி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பரத்தப்பட்ட பஞ்சை போன்று மலைகள் ஆகிவிடும். அம்மா அம்மா அப்படின்னா ஒரு டவுட், ஒரு கேள்வி மாதிரி. அம்மா மண் சக்கூலத் கனமாக இருக்கிறதோ, யாருடைய எடை, மவாசீனுகு எவருடைய எடை கனமாக இருக்கிறதோ அப்படிப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அம்மா மண் அப்படிப்பட்டவர், சக்கூலத் கனமாக இருக்கிறது, மவாசீனுகு அவருடைய எடை, ஃபஹுவ அவரு, ஃபி லே ஈஷத்திர் ராலியா ஈஷனா வாழ்க்கைன்னு அர்த்தம். ஈஷத்துனா வாழ்க்கை, ஈஷத்திர் ராலியா பொருந்தி கொள்ளப்பட்டவர். முஸ்லிம்கள்ல பேரெல்லாம் வைக்கிறாங்களா, ராலியான்னு பேர் வைக்கிறாங்க, மர்லியான்னு பேர் வைக்கிறாங்க. அப்படின்னா பொருந்தி கொள்ளப்பட்டன்னு அர்த்தம். அம்மா இன்னும் மண் எவருடைய எடை ஹஃபத் லேசாக இருக்கிறதோ, மவாசீனுகு எவருடைய எடை லேசாக இருக்கிறதோ அப்படிப்பட்டவர், உம்முஹு அவருடைய இருப்பிடம், ஹாவியா ஹாவியா என்ற நரகமாகும். வமா அதிராக்க அல்ல திருப்பி கேள்வி கேட்கிறான். வமா அதிராக்க உமக்கு அறிவித்தியது, மாஹியா ஹாவியானா எதுன்னு உனக்கு அறிவிச்சது எது? நாருன் ஹாமியா அதுதான் சுட்டெரிக்கப்பட்ட நெருப்பு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன் பெருமையில இந்த அல்காரியாவை பத்தி, மறுமை நாள் பத்தி என்ன சொல்றான். அவன் வந்து உஷாரா நம்ம இருந்துக்கணுக்காக அதை பத்தி ஒரு திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சியாக அல்லாஹ் நம்மளை எச்சரிக்கின்றான் சூரத்துல் காரியா. சரி, இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام. وعليكم السلام ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته.